நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது படிக்கும்போது வந்து அடைந்திருக்கிற புள்ளி வந்து அதுதான். எப்படி வந்து இப்போ தன்னிறைவு அப்படின்னு நம்ம பேசும்பொழுது பொதுவாக இயற்கை விவசாயம் மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோம்னா, தன்னிறைவுங்கிறது தனித்தனி ஆட்களாக போயிடுறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட தன்னிறைவு சார்ந்து சுயசார்பு சார்ந்து பணி செய்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் உண்மையில் அது அல்ல. தன்னிறைவு அப்படிங்கிறது, தனி மனிதனுடைய தன்னிறைவு அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து முழுக்க சாத்தியம் இல்லாத ஒன்று தான். அதுக்கு ரொம்ப அதிக கூடுதலான உழைப்பு. கொஞ்சம் அல்லது சிவிக்ஸ் புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். சிக்னலை பார்த்து கிராஸ் பண்ணு, லெவல் கிராசிங்கை பார்த்து. இங்கே எப்படி நான் லெவல் கிராசிங்கை பார்த்து அந்த 5 வயசு குழந்தை அந்த கேள்வி எழும் இல்லையா? இது அப்போவே வந்து அவங்க இது எனக்கு பொருத்தமான கல்வி இல்லை, அல்லது இந்த இடம் எனக்கு பொருத்தமான இடம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வர தொடங்கிடும். ஸோ அந்த கல்வியை கற்க ரெண்டுல ஒன்று நடக்குது. ஒன்று, எனக்கு தேவையான திறன்கள் இங்கே கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று, இந்த இடமே எனக்கு பொருத்தமான இடம் இல்லை, இங்கிருந்து நான் வெளியேறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆழமாக விதைக்கப்படுது. ஸோ அது ரெண்டும் அது ஒன்று. இன்றைக்கு அந்த சந்தை அதில் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி நம்மளை அங்கே ஈர்க்குது, இந்த கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி ஈர்க்குது. இன்னொன்று வந்து அந்த கல்வி வந்து இங்கிருந்து நம்மளை துப்புது. ஏன்னா இங்கே வாழக்கூடிய திறன்களை கல்வி நமக்கு தருவதில்லை. அந்த கண்டென்ட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறுபட்டு தான் ஆகணும். ஸோ அதற்கான ஒரு சுதந்திரத்தை வந்து நம்ம பள்ளிகளுக்கு வழங்க வேண்டியிருக்கும். சுதந்திரம் இருந்தால் மட்டும் பத்தாது, அதற்கான திறமையும் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டியிருக்கும். காந்திய கல்வி தோற்றத்தில் அது ஒரு முக்கியமான காரணம். அதை செயல்படுத்துவதற்கான திறமை மிகுந்த ஆசிரியர்களும் அன்னைக்கு இல்லாமல் இருந்தாங்க. தொழிலையும் கல்வி பாடத்திட்டத்தையும் எல்லாம் இணைத்து செயல்படுத்துவதற்கு தேவையான அளவு ஆசிரியர்கள் அன்றைக்கு இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம கவனப்படுத்தி அதை நோக்கிய முதலீடுகள் ஆகட்டும், இல்லை அறிவு சார்ந்த முதலீடுகள் ஆகட்டும், பண முதலீடாகட்டும், எல்லாமே வந்து செய்தால்தான் இப்படியான ஒரு கல்வி முறையை நம்ம கொண்டு வர முடியும். அதற்கும் உண்மையில் எனக்கு கொஞ்சம் ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. நான் இங்கே பேசுகிற கூப்பிட்டுருந்தாரு, எனக்கு அவ்வளவு இங்கே நீங்கள் எல்லோரும் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டமைப்பு இருக்குது, இத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரில. அவர் ராஜேந்திரன் ஐயா அந்த பாமையனோட நான் தாளாண்மையில் இருந்த நேர்காணல் படிச்சுட்டு தான் கூப்பிட்டுருந்தாரு. எனக்கு சரி பேசிகிட்டு இருக்காரு, 2-3 தடவை கூப்பிட்டாரு, வர முடியல. இந்த தடவை இப்போ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற ஒரே இதில் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் இங்கே நான் பேசுகிறதோட கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது. உண்மையில் இது மாதிரியான ஒரு கூட்டுறவாக நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய இடங்களில் பார்க்க முடியாது. ஏதாவது தனிநபர் முயற்சியில் நடக்கக்கூடிய பல செயல்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இவ்வளவு பேர் ஒன்று சேர்ந்து இத்தனை ஆண்டுகள் வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறது, இத்தனை இயற்கை விவசாயிகள் ஒரே பகுதியில் இருக்கவங்களை பார்க்கறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம்தான். இயற்கை விவசாய மாநாடுகள் எல்லாம் போனோன்னா இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருவாங்க. ஆனால் இப்படி ஒரு சின்ன பகுதியிலிருந்து இத்தனை பேர் ஒரே இடத்துல பார்ப்பது, எல்லாரும் அந்த ஒரு உணர்வோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து இது ஒரு அபூர்வமான விஷயம்தான். இதுக்கான முன்மாதிரிகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்காடி வந்து பார்த்த பொழுதும் அதுதான் வியப்பாக இருந்தது. அவர் வந்து சந்தைப்படுத்துதல் பற்றி பேசினார். பொதுவாக நம்ம சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது இப்போ கோவையிலே ஆகட்டும், இல்லை சென்னையிலே ஆகட்டும், எல்லாரும் அங்கே நகர மக்களுக்கான சந்தைப்படுத்துதல் தான் வந்து அங்கே செய்துட்ருக்காங்க. இயற்கை விவசாயிகள் கிட்ட இருந்து பொருட்களை வாங்கினாலும் இப்போ அதை வந்து நகர மக்களுக்கான சந்தைப்படுத்துதலாக தான் இருக்குது. இப்போ ஒரு ரெஸ்டோராகவோ ரொம்ப அற்புதமான பணிகள் அவங்க செய்துட்டு இருந்தாலுமே கூட அவங்க டார்கெட் யாருன்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடியவங்களா இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் செய்துட்டு இருக்கிறது இன்னும் இப்போ ஒரு புதுமையான இதாக இருக்குது. அதாவது இங்கே நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை உள்ளூருக்குள்ளேயே சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி தான். வேற இப்போ சிட்லிங்கி மாதிரியான இடங்கள் எல்லாம் கூட ஒரு விவசாயிகள் கூட்டமைப்பு இருக்குது, ஆனால் அவங்களுமே வெளியே விற்கிறது தான் வெளியே தான் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் உள்ளூருக்குள்ளேயே வந்து சந்தைப்படுத்துதல், இங்கே ஒரு சின்ன சிற்றூரில் ஒரு அங்காடி வைத்து இங்கே உள்ளூர் மக்களே வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கே வந்து ஒரு மிகப்பெரிய திறப்பாக தான் இருக்குது. ஸோ காந்தியத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது படிக்கும்போது
வந்து அடைந்திருக்கிற புள்ளி வந்து அதுதான். எப்படி வந்து இப்போ தன்னிறைவு அப்படின்னு நம்ம பேசும்பொழுது பொதுவாக இயற்கை விவசாயம் மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோம்னா, தன்னிறைவுங்கிறது தனித்தனி ஆட்களாக போயிடுறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட தன்னிறைவு சார்ந்து சுயசார்பு சார்ந்து பணி செய்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் உண்மையில் அது அல்ல தன்னிறைவு அப்படிங்கிறது. தனி மனிதனுடைய தன்னிறைவு அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து முழுக்க சாத்தியம் இல்லாத ஒன்று தான். அதுக்கு ரொம்ப அதிக கூடுதலான உழைப்பு, கொஞ்சம் விரயமான உழைப்பு தேவைப்படும். ஆனால் ஒரு சிறு சமூகத்துடைய தன்னிறைவு தான் வந்து காந்தி போன்றவர்கள் பேசுவது. வெறும் தனி மனித தன்னிறைவு, ஒரு ஃபார்மில் எனக்கு தேவையானது எல்லாம் நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படலாம், ஆனால் எல்லாருக்கும் சாத்தியமான ஒன்றும் இல்லை. பட் ஒரு கிராமம் வந்து அல்லது ஒரு சின்ன பகுதி வந்து தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் உற்பத்தி செய்து கொள்வது, அந்த பொருள்களை அங்கேயே வந்து நுகர்வு செய்து கொள்வது அப்படிங்கிறது அதுதான் வந்து ஒரு முக்கியமான செயல்பாடாக நான் வந்து பார்க்குறேன். நம்ம சுற்றுச்சூழல் பற்றி பேசினோம். இன்றைக்கு அங்கே ஒருத்தர் அந்த 1.5 டிகிரி வெப்பமயமாதலை பற்றி பேசினார் இல்லையா, அது இன்றைக்கு உலகம் முழுக்க வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. ஐநா சபை, உலக நாடுகளுடைய ஒருங்கிணைந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அந்த 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு புள்ளியாக தான் பார்க்குறாங்க. அந்த புள்ளியை தாண்டுகிற பொழுது நம்ம மீள முடியாத ஒரு சுழலுக்குள்ளே போக போகிறோம், நம்மளால் தடுக்க முடியாத மீள முடியாத ஒரு சுழலுக்குள்ளே போவோம் அப்படிங்கிறது தான் அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இடம். ஆனால் அப்படி பற்றி பேசுகிற பொழுது அதில் தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லாரும் வந்து சேர்ற இடம் அதுவாக தான் இருக்குது. சிறு சமூகங்கள், தற்சார்பான சிறு சமூகங்கள் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியை நான் பார்க்குறேன். அதனால இங்கே நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய புள்ளி வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் இது. ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு வந்து அது ஒன்று தான். எளிமையான தீர்வு, ரொம்ப எளிமையான தீர்வாக நம்ம பார்த்தோம்னா அந்த உள்ளூர் பொருளாதாரம், தன்னிறைவான உள்ளூர் பொருளாதாரம் அப்படிங்கிறதாகத்தான் இருக்கும். வேற மற்றபடி இன்னைக்கு நம்ம ஓடிட்டு இருக்கிறது ஒரு பேட்டரி காரோ இல்லை சோலார் பேனலோ, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன தீர்வுகள், ஒரு பசுமை தீர்வுகள்னு முன்வைக்கப்படுகிற தொழில்நுட்ப தீர்வுகள் எல்லாமே ஒரு குறுகிய காலத்துக்கான தீர்வாக தான் இருக்க முடியும். இன்னைக்கு இப்போ ஒரு சோலார் பேனல்னு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு வந்து அது ஒரு பசுமை தீர்வாக இருக்குது. ஆனால் எல்லாரும் வந்து சோலார் பேனலை போட்டால் அதுக்கு அந்த பேனலுக்கான மூலப்பொருள்கள் எங்கேருந்து வரும், அதை வந்து எப்படி எங்கே போகணும், அந்த பேனலுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு என்ன ஆக போகுது, அதுக்கான பதில்கள் எல்லாம் யாருக்கிட்டையுமே. ஸோ அது சின்ன வட்டத்தில் இருக்க வரைக்கும் தான் அது பசுமை தீர்வாக இருக்குது. அது பெரிய வட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி தான் ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் காரு எல்லாமே வந்து அதுதான் வந்து ஒரு டீசல் காருக்கு மாற்றாக நம்ம வைக்கிறோம். ஆனால் அதுவும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் அது ஒரு பசுமை தீர்வாக இருக்க முடியும். எல்லாரும் பேட்டரிக்கு போகும்போது அந்த பேட்டரிக்கான பொருள் எங்கிருந்து வருது அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போவே வந்து அது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் கேடுகளை உருவாக்கித்தான் அந்த மாதிரியான அந்த பேட்டரி எல்லாம் வந்து உற்பத்திக்கே வருது. அது காரில் மட்டும் இல்லை, நம்ம ஃபோனில், லேப்டாப்பில் எல்லாமே வந்து மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழல் கேடு ஏற்படுத்தக்கூடிய இது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பேட்டரிக்கு தேவையான சுரங்கங்கள், கோல்டான் அப்படிங்கிறது, கோபால்ட் எல்லாம் வந்து காங்கோல, ஆப்பிரிக்கால எல்லாம் வந்து மிக கொடூரமான ஒரு சூழல்ல தான் வந்து அவங்க அதை மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு இடத்துல நமக்கு நிரந்தரமான தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா எளிமையான தீர்வு தான். அது உள்ளூர் பொருளாதாரங்களை எப்படி மேம்படுத்துதல், அதற்கான தற்சார்பை எப்படி அடைவது அப்படிங்கிறது, அது இங்கே சிறப்பாக செய்துட்டு இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அப்படியான தற்சார்பான ஒரு சமூகத்திற்கு அடிப்படை என்ன அதை நம்மளை வந்து தடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று நம்ம வளர்ச்சின்ட்டு ஓடுவது. 8 வழிச்சாலை தான் வந்து நமக்கு வளர்ச்சி அப்படின்னா, 8 வழிச்சாலை ஏன் போடுறோம்னா இங்கிருந்து அங்கே போய் விற்கிறக்காக தான் நம்ம போடுறோம். நீங்கள் உங்களுடைய நோக்கமே வந்து இங்கேயே விற்கிறது அப்படின்னா நமக்கு 8 வழிச்சாலைக்கான அவசியம் இல்லாமல் போகும். மேலும் மேலும் ட்ரக்கும், ரயில்வேவும், கப்பலும், விமானங்களும் இன்னைக்கு வந்து அதை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால ஏன் கற்பனை பண்ணி பார்க்க முடியலைன்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த மாதிரியான சந்தைக்குள்ள நம்ம இருக்கிறதால தான். நமக்கு அங்க இருக்கக்கூடிய பொருள் நமக்கு இங்க தேவைப்படுகிறது, இங்க இருக்கக்கூடிய பொருளை நம்ம அங்க அனுப்ப வேண்டி இருக்கு. அப்ப அதற்கான
ஒரு கட்டமைப்பு, அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இல்லாமல் நம்மளால அதை கற்பனை பண்ணி அப்படியான ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஸோ அப்போ நம்ம இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அறிவியலுக்கு எதிரான ஒரு நபராகத்தான் பார்க்கப்படுவீங்க. ஆனால் அந்த வேண்டாம் அப்படிங்கிற மறுப்புக்கு பின்னாண்டியும் ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஆழமாக யோசித்து முன்வைக்க வேண்டி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த, ஒரு பொருளாதாரம் சார்ந்த, சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு சிந்தனையாகத்தான் நம்ம ஒரு அந்த உள்ளூர் சந்தை, உள்ளூர் தன்னிறைவான சமூகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை சாத்தியப்படுத்துவதை அதற்கு தடையா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா கல்வி. அதுதான் ராஜேந்திரன் ஐயா எங்கிட்ட முக்கியமாக அது கோடிட்டு காமிச்சாரு, பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அது நிறைய தகவல்களை நமக்கு தருது. நமக்கு இதுக்கு முன்னாடி நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு ஒரு அறிவு களஞ்சியமாக நம்மளை வந்து குழந்தைகளை உருவாக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருந்தாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய முக்கியமான குறைபாடு என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைய கல்வி முறை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தைக்கு தேவையான ஒரு பண்டங்களாகத்தான் வந்து குழந்தைகளை, இளைஞர்களை பார்க்குது. ஸோ அது நான் ஒரு இப்போ 20 வருஷம் கல்வி முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தையில் செல்லுபடியாகக்கூடிய பண்டமாக நான் இருக்கேனா, என் குழந்தை இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைய கல்வி அமைப்பினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக, அதனுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப பேசுறது பார்த்தோம்னா அதுதான், வேலைவாய்ப்பு சார்ந்த கல்வி தரமா, திறன்கள் சார்ந்த வேலை திறன்கள் சார்ந்த கல்வியை தரமா அப்படிங்கிறத. கல்வி இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் அது சார்ந்து தான் வைப்பாங்க. இன்னைக்கு வேலைவாய்ப்புக்கு சார்ந்த கல்வி இல்லை, திறன்கள் இன்னைக்கு தேவையான திறன்கள் இன்றைக்கு பெருநிறுவனங்களுக்கு திறன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பெருநிறுவனங்களுக்கு தேவையான திறன்களை தரக்கூடிய கல்வி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்வி முறையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே அதை நோக்கியதாகத்தான் இருக்கு. எப்படி வேலைவாய்ப்புக்கு ஏற்ற பண்டமாக நம்ம மாணவர்களை உருவாக்குவது, அதற்கு தேவையான திறன்களை எப்படி தருவது அப்படிங்கிறதான் வந்து ஸோ அது வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக வேணும். ஏன்னா இன்றைய உலகத்தில் அவங்க வந்து எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான கல்வியை தர. அப்போ அதுதான் இது ரெண்டையும் இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று இன்றைய உலகம்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றை எப்படி மாற்றுவதுன்னா பின்னோக்கி தள்ளுவது அப்படிங்கிறதாக இல்லாமல் முன்னோக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலியல் பொருளாதார சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரியான தற்சார்பான உள்ளூர் கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னா அப்போ அதற்கு தேவையான கல்வியை நம்ம தருகிறோமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டி இருக்கு. ஸோ திறன் சார்ந்த கல்வி அப்படின்னு நம்ம பேசினாலும் நம்ம என்ன மாதிரியான திறன்களை நம்ம குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டி இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய, அவர் சொன்னார் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய பண்ணைகளில் வேலை பார்த்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் யாரும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிள்ளைகள் தயாராக இல்லை. எங்கள் ஊர்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து நிலத்தை விட்டு வெளியே போகிறாங்க, நிலத்திலிருந்து அந்நியப்படுகிறார். ஸோ அந்த அந்நியப்படுதலுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கல்வி முறை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு மிகச்சிறந்த பொறியாளராகவோ மருத்துவராகவோ இல்லை ஒரு மேலாளராகவோ ஆவதற்கான திறன்களை தான் இன்றைக்கு கல்வி அமைப்பு எனக்கு வழங்குகிறதே ஒழிய இந்த உள்ளூர்ல இருந்துட்டு ஒரு இந்த உள்ளூர் தன்னிறைவை நோக்கி நகரக்கூடிய ஒருத்தனாக இந்த கிராமத்தையும் இந்த பகுதியையும் ஒரு தன்னிறைவை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒருவனாகவோ இங்க வந்து நான் பொருந்தி போகக்கூடிய ஒருவனாகவோ இன்றைய கல்வி வந்து என்னை உருவாக்குவதில்லை, நம்ம யாரையும் உருவாக்குவதில்லை அப்படிங்கிறதான் நிஜம். இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அதுல இருந்து வெளியே வந்துதான் இதை செய்து கொண்டிருக்கிறவங்களா இருப்பீங்களோ ஒழிய அங்க அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல அந்த மைய நீரோட்டத்துல அந்த கல்வி முறையில இருந்து கத்துக்கிட்டு அந்த திறன்களை நேரடியா இங்க வந்து செலுத்தி பார்க்கக்கூடியவங்களா, அப்ளை பண்ணி பார்க்கக்கூடியவர்களா யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அதிலிருந்து வெளியே வந்தவங்களா தான் இருப்பீங்க. ஸோ அப்போ அந்த கல்வியை விட்டு வெளியே வரும்போது தான் நம்மளுக்கு சாத்தியமாகுதுன்னா அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, அப்போ இந்த கல்வியை ஏன் வந்து அதை சாத்தியப்படுத்தக்கூடாது? ஸோ எனக்கு
இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்விங்கிறது ஒரு யூனிவர்சல், எல்லாருக்குமான ஒன்றா திறன்களை இன்னைக்கு ஒரு கிராமத்துல ரோடு கிராஸ் பண்றது எப்படின்ட்டு ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா லெவல் கிராசிங் பார்த்து கிராஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம். ஏன்னா அதுதான் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு. இங்கே கிராமத்தில் எங்கே லெவல் கிராசிங் ஒரு சின்ன ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் கூட என்னுடைய இடத்துக்கு தேவையான திறன்களை நம்ம கற்றுக் கொடுப்பதில்லை. இங்கே வந்து எப்படி நான் ரோடு கிராஸ் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கு அல்லது சிவிக்ஸ் புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும், சிக்னலை பார்த்து கிராஸ் பண்ணு, லெவல் கிராசிங்கை பார்த்து. இங்கே எப்படி நான் லெவல் கிராசிங்கை பார்த்து அந்த 5 வயசு குழந்தை அந்த கேள்வி எழும் இல்லையா? இது அப்போவே வந்து அவங்க இது எனக்கு பொருத்தமான கல்வி இல்லை அல்லது இந்த இடம் எனக்கு பொருத்தமான இடம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வர தொடங்கிடும். ஸோ அந்த கல்வியை கற்க ரெண்டுல ஒன்று நடக்குது. ஒன்று எனக்கு தேவையான திறன்கள் இங்கே கிடைக்கிறது இல்லை, இன்னொன்று இந்த இடமே எனக்கு பொருத்தமான இடம் இல்லை, இங்கிருந்து நான் வெளியேறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆழமாக விதைக்கப்படுது. ஸோ அது ரெண்டும் அது ஒன்று இன்றைக்கு அந்த சந்தை அதில் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி நம்மளை அங்கே ஈர்க்குது, இந்த கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி ஈர்க்குது. இன்னொன்று வந்து அந்த கல்வி வந்து இங்கிருந்து நம்மளை துப்புது. ஏன்னா இங்கே வாழக்கூடிய திறன்களை கல்வி நமக்கு தருவதில்லை. ஸோ அப்போ கல்வியை தூக்கி போட்டலாமான்னா அது வந்து பின்னோக்கிய பார்வையாக தான் இருக்கு. ஸோ கல்வியே வேண்டாம், நிறைய பேர் அங்கே வந்து சேர்றாங்க, நீ ஸ்கூலே போக வேண்டாம், நாங்களே எங்கள் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல, இப்போ இதுக்கு ஹோம் ஸ்கூலிங் தான் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கான சூழல் நாங்கள் அமைத்து கொடுத்த சூழல் வேற, அது ஒரு பொதுவான ஒரு தீர்வாக எல்லாத்துக்கும் வைக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் அது சொல்லுவாங்க, அப்போ ஸ்கூலுக்கே போக வேண்டாம், எல்லா குழந்தைகளும் நல்லா இருப்பாங்கன்னா அதுவும் சாத்தியம் இல்லை. அது ஏன்னா நம்ம 2000-3000 வருஷம் சரித்திரம் பார்த்தோம்னா அது நடக்கல. இப்போ அதுவும் பெரிய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்போ என்ன வேண்டும் அப்படின்னா, என்ன இந்த நிலத்தை விட்டு இந்த ஊரை விட்டு அந்நியப்படுத்தாத ஒரு கல்வி முறை வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வந்து சேருகிறேன். ஸோ இது யாருமே சிந்திக்கலையானா அதுல தான் என்ன மிகப்பெரிய சோகம் என்னன்னா, இதை வந்து காந்தி போன்ற ஒருவர் அதற்கான முழுமையான ஒரு தீர்வையே வந்து முன் வச்சிருக்கார். காந்தின்னு நம்ம தேசப்பிதான்னு பேசுறோம், சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு பேசுறோம், அஹிம்சை பற்றி எல்லாம் பேசுகிறோம். ஆனா இந்த ஆதாரமான பிரச்சனைக்கு தேவையான ஒரு தீர்வை அவங்க வந்து அப்பவே 30களில் 40களில் யோசிச்சு முன் வைத்திருக்கிறார்கள். அதை நாம திரும்பி பார்க்காம ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சோகம். இன்னைக்கு நிறைய மாற்று பள்ளிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன இப்போ நான் ஒரு பயிலகம் நடத்துறேன்னா அதுவும் ஒரு மாற்று கல்விக்கான முயற்சியாக இருக்கு. அது மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாடு தழுவிய முயற்சியாக நடந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து 30கள் 40கள் 50கள் எல்லாம் இருந்திருக்கு. அதை வந்து நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த காந்தி கல்வி முறை என்னங்கிறதா எனக்கு இதை பற்றிய மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது வந்து காந்திய கல்வி முறை. விவசாயம் பக்கம் வந்ததே வந்து அதன் மூலமாகத்தான் நான் வந்தேன்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய அடிப்படைகள் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காந்திய கல்வின்னு நம்ம பொதுவாக தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம்னா தொழில் கல்வி அப்படிங்கிறது தான் நமக்கு ஆழமான பதிவாக இருக்கு. அப்புறம் ராஜாஜி காலத்தில் வந்து காந்திய கல்வி அப்படிங்கிற பேரில் தான் அந்த கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அது பின்னாடி குலக்கல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்தப்பட்டது. கொஞ்சம் அது வந்து அதுக்கு காரணமும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது முத்திரை அப்படி விழுந்ததுக்கான காரணமும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, அது காந்திய கல்விக்கும் பிற்பாடு அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில் கூட்டல் கல்விக்கும் இருக்கக்கூடிய இது வந்து ரெண்டும் வந்து தனித்தனியா பார்க்கப்பட்டது. இப்போ 50களில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த குலக்கல்வி முறை அப்படிங்கிறதுல தனித்தனியா ஸ்கூல் வந்து தனியா, நீ ஸ்கூலுக்கு தனியா போ, பின்னாடி நீ வந்து தொழிலை தனியா கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிவு வந்து அங்க இருந்தது. அதுல ஆனா காந்திய கல்வியில அந்த பிரிவே வந்து இல்லை. அதுல வந்து முக்கியமா கல்வி தனியா தொழில் தனியா அப்படிங்கிறது இல்லாம தொழில் மூலமாகத்தான் வந்து கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து காந்திய ஆதார கல்வி அப்படின்னு நம்ம நைத்தாலிம் அல்லது தமிழ்ல ஆதார கல்வி அப்படின்னு நம்ம சொன்னோம்.
அதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், பலரும் தவற விட்டது, தொழில் மூலமாக கல்வியை கற்றுக் கொடுக்கணும். இப்ப நம்ம விவசாயம் பண்றோம் அப்படின்னா விவசாயம் மூலமாகவே நம்ம கல்வியை, அது மொழியை கற்றுக் கொடுப்பதாகட்டும் இருக்கட்டும், ஒரு வரலாற்றை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை புவியியல் கற்றுக் கொடுக்கறதா இருக்கட்டும், சயின்ஸு மேத்ஸ் எதுனாலும் அதை வந்து நீங்க நம்ம விவசாயத்தின் மூலமா கற்றுக் கொடுக்க முடியும். காந்தி வந்து அதை ராட்டை நூற்பதன் மூலமா அதை முக்கியமானதா வச்சார். ஆனா முக்கியமான அதனுடைய அடிப்படை என்னன்னா, இந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய தொழில், பிரதானமான தொழில் என்னவோ அதன் மூலமாக எல்லா பாடங்களையும் வந்து நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத. மொழியிலிருந்து இப்ப இந்த மொழியவே நம்ம இழந்துட்டு இருக்கோம் இல்லையா? எனக்கெல்லாம் தெரியாது. எங்க கிராமத்திலேயே எல்லாரும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எனக்கு பல சமயம் புதுசா இருக்கும். நான் நகரத்துல இருந்து அங்க போகும்போது அந்த 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 வார்த்தை, அந்த அகராதியே என்கிட்ட இல்லை அப்படின்னு தோணும். ஸோ அப்போ அது மாதிரிதான் இன்னைக்கு கல்வி கற்றுக்கூட வர்ற மாணவர்கள் உங்களுடைய மொழியையே வந்து அவங்க இழந்திருப்பாங்க. அதுக்கான பல விஷயங்களுக்கான சொற்களையே வந்து அவங்க இழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நிஜம். ஏன்னா அதை வந்து நம்ம கற்றுத்தருவோம். ஸோ அப்போ மொழியை கற்றுத்தருவதிலிருந்து கணக்கு கற்றுத்தருவ, ஒரு ஜாமெட்ரியில் ஆகட்டும், பல்வேறு அடிப்படையான கணக்குகள் கல்லூரி லெவல்ல வேறன்னு எடுத்துட்டாலும் பள்ளி லெவல்ல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கணிதம் அப்படின்னா நம்ம வந்து இந்த தொழில் மூலமாகவே கற்றுத்தர முடியும். அதுக்கான அறிவியலை வந்து நம்ம கற்றுத்தர முடியும். மண்ணை பற்றி ஆகட்டும், அதுக்கு தேவையான ரசாயனம் ஆகட்டும், அதுக்கு தேவையான இது மழை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம அந்த தொழில் மூலமாகவே கற்றுத்தர முடியும். ஸோ அதுதான் காந்திய கல்வியில ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். ரெண்டும் தனித்தனி கிடையாது. அது பிரச்சனை ஆரம்பிச்சது அங்கதான். நீ காலையில ஸ்கூலுக்கு போய் சாயந்தரம் போய் ஏதாவது தொழிலை கற்றுக்கோ அப்படிங்கிற போது அப்போ அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ரெண்டுக்குமான இணைப்பை வந்து அவங்க பார்க்கறது இல்லை. திருப்பியும் அந்த அந்நியப்படுத்தல் வந்து நடக்கும். நான் காலையில் கற்றுக்கிற கல்விக்கும் மதியம் போய் நான் கற்றுக்க தொழிலுக்கும் வந்து சம்மந்தம் இல்லைங்கிற பொழுது அவங்களுக்கு அந்த தொழிலில் நாட்டம் போவதற்கான வாய்ப்புகள் வந்து குறையுது. ஆனால் இது ரெண்டுக்குமான இணைப்பை வந்து ஏற்படுத்தி அதற்கான பாடத்திட்டங்களையும் வகுத்து அதை நம்ம செயல்படுத்த முடிஞ்சா அப்போ வந்து நான் இந்த இடத்தை விட்டு போவதற்கான தேவை எனக்கு இருக்காது. அதே சமயம் இங்க இந்த இடத்தை சார்ந்த தற்சார்பான உள்ளூர் பொருளாதாரத்தையும் ஏற்படுத்த முடிந்தால் அதற்கான திறன்களை அந்த கல்வி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்போது அப்போ இந்த அந்நியப்பட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை நம்ம குறைக்க தொடங்குறோம். அது வந்து ஒட்டுமொத்தமான பல்வேறு நல்விளைவுகளை எல்லா துறைகள்லையும் ஏற்படுத்த தொடங்கும். பொருளாதார ரீதியான இதுவாகட்டும், மற்ற சமூக ரீதியான பிரச்சனைகளுக்காகட்டும், சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளுக்காகட்டும், எல்லாவற்றுக்குமான தீர்வுகளை வந்து இது கொடுக்க தொடங்குது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாமல் தாய்மொழி வழி கல்வியையும் அவங்க வந்து காந்திய கல்வியில் முன்வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அது கல்விங்கிறது வந்து வெறும் பள்ளி மட்டும் இல்லாமல் ஊர் மொத்தமும் சேர்ந்து ஒரு மாணவனை சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த செயல்பாடு பள்ளி அப்படிங்கிறது வந்து ஊர்ல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒன்றாக இல்லாமல் ஊரோடு ஒருங்கிணைந்த ஒன்றாக, அது எல்லாத்துக்கும் பள்ளியும் வந்து ஊரோட சேர்ந்து செயல்படுகிறது. ஊர் மக்களும் அந்த பள்ளியை நடத்துவதற்கான இதுல முழுக்க அந்த கல்வி கற்பித்தல்ல முழுக்கவே ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது ஒரு சமூக செயல்பாடாக இருக்கிறது. தனியான ஒரு கற்றல் செயல்பாடு அப்படிங்கிறதாக மட்டும் இல்லாம கல்விங்கிறது ஒரு சமூக செயல்பாடாக மாறுகிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்று வந்து கல்வியே வந்து தற்சார்பானதாகுது. இப்போ தொழில் சார்ந்து நம்ம வந்து ஒரு பள்ளியை நடத்துகிற பொழுது அதற்கான பணம் எங்கிருந்து வருதுன்னா, அன்னைக்கே அவர் வந்து பேசியிருக்காரு, இது வந்து சாராயத்தை காசுல தான் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அன்னைக்கே காந்தி வந்து அதை தடுக்கிறதுக்காக தற்சார்பான கல்வியை வந்து சாத்தியப்படுத்துகிறது. தொழில் சார்ந்து செய்கிற பொழுது அந்த பள்ளியே வந்து தற்சார்படைகிறது. அவங்களே வந்து உற்பத்தி செய்கிறார்கள், சந்தைப்படுத்தலாம். அதுக்கு ஆரம்பத்துல அரசாங்கத்தினுடைய ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது, ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் அதுவே வந்து தற்சார்பானதாகிவிடும் அப்படிங்கிறதையும் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அது அன்னைக்கு சொன்னது இன்னைக்கும் வந்து நம்ம பார்க்குறோம். கல்விக்கான பணம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ஸோ அதையும் வந்து ஒரு தற்சார்பான பள்ளிகளையும் நம்மளால உருவாக்க முடியும் என்பது அது இன்னொரு மிகப்பெரிய ஒரு திறப்பாக இருக்காது. அது அப்படி பார்க்கலாம், பள்ளிகளே அப்படி பார்க்கலாம். என்ன வெறும் அது குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை தொழில் அப்படின்னு பார்க்காம ஒரு அமைப்பாக அது செயல்படுகிற பொழுது
அது சிறப்பாக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைகள்னா வேலை செஞ்சாவே வந்து குழந்தை தொழிலாளர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஸோ அது ரெண்டுக்குமான வேறுபாடுகளை நம்ம புரிந்து கொண்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆபத்தான தொழில்களில் குழந்தைகளை ஊதியத்துக்காக அனுப்புறதுக்கும் அவங்களா வந்து கற்றுக்கொள்வதற்காக ஒரு விஷயத்தை செய்து பார்ப்பதற்கும் செய்து பழகி கொள்வதற்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய நுட்பமான வேறுபாடுகளையும் பேச வேண்டியது. அதையும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா முன்வைக்கிறார். ஸோ ஒரு கல்வி அப்படிங்கிறது ஒரு சமூக செயல்பாடாக இருக்கிற பொழுது அந்த சமூகத்திற்கு தேவையானது என்னவோ அதை நம்ம வந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தரோம். குழந்தைகளும் அந்த சமூகத்தில் தாங்கள் வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க கற்றுக்கிட்டு வாழ்றாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமான ஒரு கல்வி அப்படிங்கிறது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி அப்படிங்கிறது வந்து எப்பவுமே சாத்தியப்பட போவதில்லை. ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தேவைகள் வேற, எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய தேவைகள் வேற. ஏன்னா எல்லாமே ஒரு வெறும் ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தான் வித்தியாசமாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றங்கள். இங்க இருக்கக்கூடிய இங்க வந்தோன்னா எனக்கு சூடா தெரியுது. இன்னைக்கு அதான் நான் வந்தோன்னே கேட்டேன், சூடா இருக்கா இன்னைக்கு உங்களுக்கு வந்து சூடா இருக்கா அப்படின்னு. இல்லை, மற்ற நாட்கள்ல இதை விட அதிகமா. ஆனா எனக்கு அங்கிருந்து வரும்பொழுது அந்த கிளைமேட்டே மாறுது இல்லையா? அப்போ அங்க தேவைப்படுகிற தொழில்நுட்பம், அங்கே தேவைப்படுகிற திறன்கள், ஒரு விவசாயமே பண்ணுவதாக இருந்தாலும் அங்க வந்து பொள்ளாச்சியில தேவைப்படக்கூடிய தொழில்நுட்பம் வந்து வேறையா இருக்கும், இங்க தேவைப்படுகிற தொழில்நுட்பம் வேறையாக இருக்கும். அப்போ விவசாயமே நம்ம கற்றுக் கொடுக்குறோம்னாலும் கூட இங்க இருக்கக்கூடிய விவசாயிக்கு அங்க குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டியதும் பொள்ளாச்சியில் இருக்க குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டியதும் முற்றிலும் வேறானதா இருக்கும். ஒரு நாகர்கோவில் இருக்க குழந்தைக்கு சொல்லி தர வேண்டியது டோட்டலாவே வேறையா இருக்கும். ஸோ அப்போ எல்லாருக்கும் ஒன்னவே வந்து எப்படி கத்து தர்றது? ஒரு திட்டம் தேவைப்படலாம், ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நமக்கு தேவைப்படும். ஆனா அதுக்குள்ள அந்த சிலபஸ் அப்படிங்கிறது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறுபட்டு தான் ஆகணும். ஸோ அதற்கான ஒரு சுதந்திரத்தை வந்து நம்ம பள்ளிகளுக்கு வழங்க வேண்டியிருக்கும். சுதந்திரம் இருந்தால் மட்டும் பத்தாது, அதற்கான திறமையும் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டியிருக்கும். காந்திய கல்வி தோற்றத்தில் அது ஒரு முக்கியமான காரணம். அதை செயல்படுத்துவதற்கான திறமை மிகுந்த ஆசிரியர்களும் அன்னைக்கு இல்லாமல் இருந்தாங்க. தொழிலையும் கல்வி பாடத்திட்டத்தையும் எல்லாம் இணைத்து செயல்படுத்துவதற்கு தேவையான அளவு ஆசிரியர்கள் அன்றைக்கு இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம கவனப்படுத்தி அதை நோக்கிய முதலீடுகள் ஆகட்டும், இல்லை அறிவு சார்ந்த முதலீடுகள் ஆகட்டும், பண முதலீடாகட்டும், எல்லாமே வந்து செய்தால்தான் இப்படியான ஒரு கல்வி முறையை நம்ம கொண்டு வர முடியும். அதில் மக்களுடைய பங்களிப்பு, அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப அவசியமாக. இன்னைக்கு வந்து டெல்லியில இருந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமான ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை அப்படின்னு வகுக்கிறது அதுவும் பிரச்சனை தான். சென்னையில இருந்துட்டு தமிழ்நாடு மொத்தத்துக்குமான ஒரே கல்விக் கொள்கைன்னு வகுக்கிறதும் பிரச்சனை தான். நம்ம டெல்லியில இருக்கிற பிரச்சனையை பேசுறோம், ஆனால் சென்னையில இருந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான கல்வி இது அப்படிங்கிறதும் வந்து பிரச்சனை தான். நம்ம இதை அதிகம் பேசுறது இல்லை. இன்றைக்கு நம்ம பேசுறதெல்லாம் சுயாட்சி அப்படின்னு நம்ம பேசுறது வந்து மாநில அளவிலான சுயாட்சியை மட்டும்தான் பேசுறோம். ஆனால் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான சுயாட்சியை பற்றி நம்ம அதிகம் பேசுவதில்லை. இப்போ தொகுதி மறுசீரமைப்பெல்லாம் பேசும்போது அங்கே நாடாளுமன்ற இதை பற்றி நம்ம வந்து கவலைப்படுறோம். ஆனால் இங்கே கிராமங்களில் பஞ்சாயத்துகள்ல எல்லாம் நடக்கக்கூடிய அதுவும் மறுசீரமைப்பு காரணம் சொல்லி தான் வந்து பல ஆண்டுகளாக இப்போ பஞ்சாயத்து தேர்தல் நடக்காமல் இருக்கு. ரெண்டுக்கும் ஒரே காரணம் தான். ஆனால் அங்கே வந்து உரிமை பிரச்சனையாக நம்ம பார்க்கிறத இங்கே வந்து உரிமை பிரச்சனையாக பார்ப்பதில்லை. ஸோ அதுக்கான அதே அளவு எப்படி ஒரு மாநில உரிமைக்காக நம்ம போராடுகிறோமோ அதே அளவு ஒவ்வொரு பகுதியினுடைய சுயாட்சி உரிமைக்காகவும் நம்ம வந்து குரல் எழுப்பணும். அதில் கல்வி வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. ஸோ அதோட இங்கே நிறுத்திக்கிறேன். மேலும் உரையாடுவோம். மற்றும் தொழில், கல்வி, தொழில், அதான் ரெண்டும் இணைந்த விஷயம்தான். நிறைய இருக்கும், பின்னாடி நம்ம சந்தேகத்தை கேட்கலாம். அப்புறம்